வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் மூங் தால் கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். சமையல் குறிப்பில் இன்றைக்கி நம்ம லஞ்சுக்கு வெஜிடபிள் மூங் தால் கிச்சடி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கப் பாசிப்பருப்பு, ஒரு கப் பச்சரிசி ரெண்டும் தனித்தனியாக களைஞ்சிட்டு ஊற வச்சுருக்கிறேன். காய்கறியெல்லாம் நறுக்கி வச்சுருக்கிறேன். கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், காலிஃப்ளவர், குடமிளகா, சக்கரவள்ளி கிழங்கு, தக்காளி, வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். தாளிதத்துக்கு பிரிஞ்சி இலை, பெருங்காயம், சீரகம், உப்பு, மிளகாப்பொடி, மஞ்சள் பொடி. இப்போ ஒன்றா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அது தவிர இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுப்பில் ப்ரெஷர் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு மேலேயே. அதில் இந்த சீரகம், பெருங்காயம், பிரிஞ்சி இலையை போட்டுறேன். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துடலாம். அடுத்தது தக்காளி, தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. காய்கறி ஒன்றா சேர்த்துடலாம். காலிஃப்ளவர், குடமிளகா, சக்கரவள்ளி கிழங்கு, பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கேரட் இது எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். உப்பு, மிளகாப்பொடி, மஞ்சள் பொடி சேர்த்துட்டேன். இதையும் சேர்த்து கிளறி விட்டுட்டு இந்த அரிசி பருப்பை சேர்த்துடலாம். அரிசி பருப்பு சேர்த்துட்டேன். இது நல்லா வலிச்சிட்டு, இது 2 கப்புங்கிறதுனால ஒரு 4 கப்புக்கு மேலேயே 5 கப்பே தண்ணி சேர்க்குறேன். இப்போது காய்கறி, அரிசி பருப்பு எல்லாம் சேர்த்துட்டேன். இப்போ தண்ணியும் தேவையான அளவு தாராளமாக ஊற்றிட்டேன். இப்போ குக்கரை மூடி வெயிட் போட்டு ஒரு 5 விசில் வர விடலாம். குக்கர் நல்லா ஒரு 5 விசில் வர வச்சுருந்தேன். பார்க்கலாம், நல்லாவே வெந்திருக்கு. எல்லாமே உப்பு, உரப்பு எல்லாமே போட்டோம். ஒரு 1 பாட் குக்கிங் மாதிரி தான் பண்ணியிருக்கோம். இப்போ எடுத்து நம்ம பரிமாறிடலாம். சுவையான மூங் தால் கிச்சடி தயாராகிடுச்சு. செய்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு 1 பாட் குக்கிங்காகவே பண்ணிடலாம். நம்ம அப்படியே குக்கரில் தாளித்து விட்டு காய்கறி, அரிசி பருப்பு எல்லாம் சேர்த்து வேக வச்சிடலாம். இப்போ மேலே சும்மா கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி தூவி வச்சுருக்கிறேன். இந்த குறிப்பு செய்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான, டேஸ்டியான, செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு சாதம் இது. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.